தமிழ்ச்சோலை அகாடமி கரூர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. PGTRB மேத்தமெட்டிக்ஸ் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். PGTRB மேத்தமெட்டிக்ஸ்ல இப்போ யூனிட் நம்பர் 8 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ங்கிற சாப்டர்ல உள்ள வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லெஜெண்டர் பாலினாமியல்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல உள்ள வீடியோஸை பார்க்க போறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். இதான் சிலபஸ். இதுல லெஜெண்டர் பாலினாமியல் அப்படிங்கிற டாபிக்ல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். லெஜெண்டர் பாலினாமியல் அப்படிங்கிறது இந்த லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்னுடைய சொல்யூஷன்ஸ்ல இருந்து டெரைவ் பண்றது தான் லெஜெண்டர் பாலினாமியல். இப்போ லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன? இது வந்து ஆர்டர் n இருக்கிறதுனால இது ஆர்டர் nன்னு சொல்லுவோம். இதனுடைய ஃபார்ம் 1 - x² into y" minus 2xy' plus n into n+1 into y equal to 0 is called Legendre differential equation where n is a positive integer. Note, for n equal to 1 na the Legendre equation is n க்கு பதிலா 1 போட்டு 1 into 2, so 2. And also இதை வச்சு ஆர்டர் 2, 3 இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்தாலும் நீங்க ஆன்சர் சொல்ற அளவுக்கு இருந்துக்கணும். ஓகே, என்னுடைய ஜெனரல் சொல்யூஷன் உடைய டைப் எப்படி இருக்குன்னா, the general solution of Legendre equation is இதான் Legendre equation is y equal to a into Pn of x plus b into Qn of x, where a and b are arbitrary constants. Here Pn of x, Qn of x are two linearly independent solutions. The Pn of x and Qn of x are two linear independent solutions are இருக்கும். இது general solution. இதுல Pn of x கான ஃபார்முலா என்ன? summation r equal to 0 to n/2. இந்த n/2 ப்ராக்கெட்டுக்குள்ள n/2 போடுறோம். இது என்னன்னா இன்டிஜர் வேல்யூவா நம்ம கன்சிடர் பண்ண போறோம். அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கறத நோட்ல கொடுத்துருக்கோம். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் முடிப்போம். -1 power r into 2n minus 2r factorial divided by 2 power n r factorial into n minus r factorial into n minus 2r factorial into x power n minus 2r. இதுதான் Pn of x னுடைய வேல்யூ. is called the Legendre function of the first kind or Legendre polynomial of degree என்னன்னு சொல்றோம். இதுதான் Legendre polynomial அப்படின்னு சொல்றோம். இதுல Legendre polynomialல n-க்கு பதிலா 0 கொடுத்தா என்ன வேல்யூ வருது, 1 கொடுத்தா என்ன வேல்யூ வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது இந்த Legendre polynomial வந்து இந்த விதத்துல நம்ம டிஃபைன் பண்றோம். இதை ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனை வச்சும் டிஃபைன் பண்ணலாம். அதுவும் இன்னொரு மாடல்ல இந்த Pn of x-க்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு சில மெத்தடு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த Legendre functions of first kind or Legendre polynomial of degree என்னங்கிறது தான் இது. ஓகே, இல்லை ஆறுக்கு பதில் 0ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? ஆறுங்கிறது இந்த வேல்யூ. ஆறுக்கு பதில் 0ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? இந்த சம்மேஷன் சிம்பிள் கேன்சல் ஆயிடுது. ஆறுக்கு பதில் 0 கொடுக்கும்போது இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுது. இது 2n ஃபேக்டோரியல்னு வருது. ஆறுக்கு பதில் 0 கொடுக்கும்போது r ஃபேக்டோரியல் 1, ஸோ 2 power n. ஆறுக்கு பதில் 0 கொடுக்கும்போது இதுவும் n ஃபேக்டோரியல், இது n ஃபேக்டோரியல், ஸோ n ஃபேக்டோரியல் ஸ்கொயர்டு. ஆறுக்கு பதில் 0 கொடுக்கும்போது x power n வருது. இது Pn of x. ஆறுக்கு பதில் 0 கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ இது. ஓகே, n/2னா என்ன? இன்டிஜர் வேல்யூ n/2ங்கிறது என்னன்னா n/2. n வந்து ஈவனா இருந்தா n/2 நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதே ஆடா இருந்தா n-1/2. இப்போ n-ங்கிறது 5ன்னு இருந்தா 5 - 1 4, 4/2 2. 5ன்னு இருந்தா இதுல 2 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். 4 இருந்தாலும் 2 வரைக்கும் தான் கண்டுபிடிக்க போறோம். இதுதான் இந்த வேல்யூவா இருக்கு. அடுத்து Legendre polynomial of degree n is denoted and defined by, இதைவே அப்படியே எக்ஸ்பென்ஷன் பண்ணி எழுதினால் என்ன ஆகும் அப்படிங்கறதா இது. 1, 3, 5, 7 and up to 2n minus 1 divided by n factorial into x power n into n minus 1 divided by 2 into 2n minus 1 x power n minus 2. இது x power n, இது x power n minus 2. ஏன்னா இங்க x power
n minus 2r rக்கு பதிலா 0 கொடுக்கும்போது இது x power n ன்னு வந்துடுது. அடுத்து rக்கு பதிலா 1 கொடுக்கும்போது இந்த வேல்யூ கிடைக்குது. ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுது. அதனால இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. x power n minus n into n minus 1 divided by 2 into 2n minus 1 x power n minus 2. அந்த minus 1 power r plus minus மாறி மாறி வரும். Plus n into n minus 1, n minus 2, n minus 3 divided by 2, 4 into 2n minus 1, 2n minus 3 x power n minus 4 and minus etc. இதுதான் லெஜெண்டர் பாலினாமியல் ஆஃப் டிகிரி n. இது இந்த மாதிரி டினோட் பண்றோம். அடுத்து qn of x னா என்ன? n factorial divided by 1357 into 2n plus 1 into x power minus of n plus 1 plus n plus 1 n plus 2 divided by 2 into 2n plus 3 into x power minus of n plus 3. இதனுடைய பவர்ஸ் எல்லாமே மைனஸ்ல இருக்கும். pn of x னுடைய பவர்ஸ் எல்லாமே பிளஸ்ல இருக்கும். plus etc. is called Legendre functions of the second kind. It is not a polynomial. ஏன் polynomial கிடையாது அப்படின்னா x உடைய பவர் நெகட்டிவ்ல வந்தா அது polynomial கிடையாது அப்படின்னு நம்ம 9th standard லெவல்லயே தெரிஞ்சு வச்சிருப்போம். ஓகே, it is not a polynomial. qn of xங்கிறது not a polynomial. pn of xங்கிறது தான் polynomial. அந்த polynomial இப்படி தான் Legendre polynomial நம்ம டிஃபைன் பண்றோம். Determination of first few Legendre polynomials. Put n equal to 0 in 3. Equation number 3 ல n க்கு பதிலா 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது n க்கு பதிலா 0 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இது -1ங்கிறது வருது. பட் நம்ம -1ன்னு சொல்ல கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங் வேல்யூ 1. ஸோ அதனுடைய வேல்யூ நம்ம 1ன்னு தான் அஸ்யூம் பண்ணிக்கணும். டிவைட் பை 0 ஃபேக்டரியல்னா 1, x பவர் 0னா 1. ஸோ அதனுடைய வேல்யூ நமக்கு 1ன்னு கிடைக்குது. இதே போல n க்கு பதிலா 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 டிவைட் பை 1 ஃபேக்டரியல் x பவர் 1 இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ இட் இஸ் x. n க்கு பதிலா 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த வேல்யூஸ் கிடைக்குது. n க்கு பதிலா 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. n க்கு பதிலா 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது n க்கு பதிலா 2ன்னு சொல்லும்போது 2 into 2 4, 4 minus 1 3. So 1 into 3 divided by 2 factorial. 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆயிடும். ஸோ இதற்கு பிறகு வரது எல்லாமே 0. x பதிலா 2ன்னு சொல்லும்போது x ஸ்கொயர்டு. 2ன்னு கொடுக்கும்போது 2 into 1 2 2 கேன்சல். இது 3. ஸோ 2 into 1 divided by 2 into 3 x power 0ங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா 1 by 2 into 3x squared minus 1 அப்படிங்கிற ஆன்சர் வருது. இது Legendre polynomial of degree 2. இது வந்து டிகிரின்னு நம்ம சொல்ல போறோம். தென் n-க்கு பதிலா 3ன்னு கொடுத்தா என்ன ஆகுது? இது மாடல்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணா என்னோட ஆன்சர் 1 by 2 into 5x cube minus 3x அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. n-க்கு பதிலா 4ன்னு போட்டா p4 of x equal to 1 by 8 35x power 4 minus 30x square plus 3ங்கிற ஆன்சர் கிடைக்குது. n-க்கு பதிலா 5ன்னு போட்டா இந்த ஆன்சர் கிடைக்குது. எல்லாமே இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் இந்த Legendre polynomial of degree n நம்ம சொல்றோம். அடுத்து இந்த பாலினாமியல Legendre polynomial உடைய எக்ஸ்பென்ஷனா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா p0 of x equal to 1. p1 of x னா x. xங்கிறது p1 of x நம்ம சொல்றோம். அப்ப x ஸ்கொயர்டுங்கிறது என்னன்னு சொல்ல முடியும்? அப்ப p2 of x னா என்ன? எல்லாத்துலயும் நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்க்கணும். p0 of x இதுக்கு x பவர் 0 1 தான் இருக்கு. n-க்கு பதிலா 1ன்னு போட்டா xங்கிறதுல பாலினாமியல் கிடைக்குது. n-க்கு பதிலா 2ன்னு கொடுத்தா x ஸ்கொயர்ட்ல ஒரு பாலினாமியல் வருது.
nக்கு பதிலா 3ன்னு கொடுத்தா x cubed ஒரு பாலினாமியல் இருக்கும். nக்கு பதிலா 4ன்னு கொடுத்தா x power 4ல ஒரு பாலினாமியல். nக்கு பதிலா 5ன்னு கொடுத்தா x power 5ல ஒரு பாலினாமியல் வருது. அப்புறம் இந்த பாலினாமியல்ல எல்லாமே டிகிரி 2 2வா ரெடியூஸ் ஆகிட்டு தான் போகும். அது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஏன்னா n மைனஸ் 2rங்கிறதா நம்மளுடைய ஃபார்முலாவில் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு டேர்மும் 2வா ரெடியூஸ் ஆகிட்டு தான் போயிருக்கும் பவரில். ஓகே, இப்போ P2 ஆஃப் எக்ஸுங்கிறது 3x² மைனஸ் 1/2. இதுலேருந்து x² உடைய ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இந்த 2 அந்த சைடு போகுது. ஸோ 2P2 -1 அந்த பக்கம் போனால் +1, இந்த 3 இந்த பக்கம் தான் டிவைட் பை. ஸோ x² ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 2P2 ஆஃப் x ப்ளஸ் 1. அப்போ 2னா என்ன? 2 into 1. So 2 into P0 of x ன்னு எழுதிக்கிறோம். xக்கு பதிலா P1 of x. So minus 3P1 of x plus 4 into x² பதிலா 1/3. So 4/3 into இந்த ஆன்சர். இதை போட்டு சிம்பிளை பண்ணா இந்த ஆன்சர் கிடைக்குது. இதுதான் என்னன்னா in terms of Legendre polynomialsல நம்ம எழுதுறது. Legendre polynomialsனா இந்த P0 of x, P1 of x, P2 of x தான் அந்த மாதிரி நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து generating function for the Legendre polynomial. Legendre polynomial generating function என்னன்னா 1 minus 2x plus 1 minus 2xz plus z square power minus 1/2. இதுதான் generating function for Legendre polynomials அப்படின்னு சொல்றோம். சில புக்ல z பதிலா tங்கிற லெட்டரை யூஸ் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் இந்த கான்செப்ட்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் summation n equal to 0 to infinity z power n pn of x அப்படிங்கிற மீனிங்ல இதை எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதணும்னா பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி இதனுடைய எக்ஸ்பென்ஷன் பண்ணா இந்த மாதிரி z power n pn of xல எழுதலாம். அதுல z power nx z power n உடைய கோஎஃபிஷியன்ட் தான் pn of x Legendre polynomial அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல modulus of x less than or equal to 1 ன்னு வரணும் according to binomial தியரத்தினுடைய எக்ஸ்பென்ஷனுக்காக. அதே போல modulus of z உடைய வேல்யூ less than 1 ன்னு வரணும். இந்த 1 minus 2x z plus z squared whole power minus 1/2 is called the generating function for the pn of x. That means Legendre polynomial கான generating function. pn of x is the coefficient of z power n in the expansion of 1 minus 2x plus z square 1 minus 2xz plus z square whole power minus 1/2 in ascending powers of z. இல்ல z னுடைய பவர்ஸ் வந்து ascending பவர்ஸ்ல மாறுது அப்படின்னு சொல்றோம். ஏன்னா எனக்கு பதில் 0 1 2னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. நம்ம பார்க்க போறது Rodicchio's ஃபார்முலா. இந்த Rodicchio's ஃபார்முலாங்கிறது Legendre polynomial of ஆர்டர் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாவை தான் இந்த Rodicchio's ஃபார்முலான்னு சொல்றோம். Rodicchio's ஃபார்முலாங்கிறது எல்லா பாலினாமியல்ஸ்லயுமே வரப்போகுது. இதுல Legendre polynomialsக்குரிய ஃபார்முலா என்னன்னா 1 divided by 2 power n n factorial nth derivative of x square minus 1 whole to the power n அப்படின்னு சொல்றோம். இதுல Legendre polynomial கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ n-க்கு பதிலா 0ன்னு கொடுத்தா இது எல்லாமே 1ன்னு வந்துடுது. n-க்கு பதிலா 0ன்னு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இது ஜீரோத் டெரிவேட்டிவ்னு சொல்ல போறீங்க. அப்போ எதுவுமே டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறது இல்லை. இதுக்கு பவர் 0ன்னு கொடுக்கும்போது எனிதிங் பவர் சம் வேல்யூஸ் பவர் 0 இஸ் 1. ஸோ என்னோட வேல்யூ 1. இதே n-க்கு பதிலா 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2 power 1 1 factorial first derivative of x square minus 1. So 2x by 2 x வருது. இதே போல உங்களுக்கு P2 of x இது வரும், P3 of x இது வரும், P4 of x இது வரும், P5 of x இது வரும். இந்த ஃபார்முலாவை ஈஸியாக ஞாபகம் வச்சு நம்ம இந்த Legendre polynomials ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Legendre polynomials ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா ஒன்று, இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அடுத்து
Pn of 1 is equal to 1 அப்படின்னு சொல்றோம். அது எப்படி வருது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் உடைய ஃபார்முலா என்ன? இதுல எக்ஸுக்கு பதிலா 1ன்னு கொடுக்கணும். எக்ஸுக்கு பதிலா 1ன்னு கொடுத்தா என்ன ஆகுது? அப்போதான் Pn of 1 அப்படிங்கிறதுக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலா 1ன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்? உங்களுக்கு இந்த வேல்யூஸ் எக்ஸுக்கு பதிலா 1ன்னு கொடுத்தா இது டெரிவேட்டிவே ப்ராப்ளம் பண்ணும். இதில் தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எக்ஸுக்கு பதிலா 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணால் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 minus 2z plus z squared whole power minus 1/2. இது 1 minus z whole squared. So squared and 2 cancel. So 1 minus z whole power minus 1. என்னுடைய எக்ஸ்பென்ஷன் என்ன? 1 plus z plus x squared plus etc plus z power n. இது summation n equal to 0 to n equal to 0 to infinity z power n Pn of 1. இதில் x பதிலா 1 கொடுத்துருக்கோம். இதனுடைய எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா z power n உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? Pn of 1. ஸோ Pn of 1 equal to 1ன்னு தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறோம். நீங்கள் இந்த டெரிவேஷன்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்லை. இந்த ரிசல்ட்டை மட்டுமே நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டாவே போதுமானது. அடுத்து இதே போல் Pn of -1 equal to -1 power n. இதுக்கு முன்னாடி உள்ள இந்த ஃபார்முலா இல்லையா? அப்படியே எக்ஸுக்கு பதிலா -1ன்னு கொடுத்து டெரைவ் பண்ணி கண்டுபிடிச்சா இந்த ஆன்சர் நமக்கு வருது. Pn of -x is equal to -1 power n into Pn of x அப்படிங்கிற ரிசல்ட்டும் இதே போலவே டெரைவ் பண்ணி காட்டுறோம். Pn of -x is equal to -1 power n Pn of x. இதுல x பதிலா 1ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துருக்கும். ஏன்னா Pn of 1 equal to 1ன்னு நமக்கு தெரியும். அதனால இந்த ரிசல்ட் ஈஸியா வந்துடுது. இந்த தேர்ட் ரிசல்ட் மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது Pn dash of 1 is equal to 1/2 into n into n plus 1. Pn of x satisfy LEGENDRE equation satisfy பண்ணும். ஏன்னா எந்த ஒரு சொல்யூஷனுமே அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அதனுடைய ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ லெஜெண்டர் ஈக்குவேஷன்ஸை இந்த Pn of x சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே போல் Qn of xும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இங்கே நம்ம Pn of xை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் லெஜெண்டர் பாலினாமியல்ல வரக்கூடியது. y double dash பதிலா Pn double dash, y dash பதிலா Pn dash, n க்கு பதிலா 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. we get x க்கு பதிலா 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆயிடுது. அப்போ Pn double dash டேர்ம் 0 ஆயிடுது. x க்கு பதிலா 1ன்னு கொடுத்தோம்னா இது 0, இது -2 Pn dash of 1 plus n into n plus 1. ஏன்னா Pn of 1 equal to 1 நமக்கு தெரியும். Pn dash of 1 is equal to 1/2 into n into n plus 1 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்குது. அடுத்து ஃபிஃப்த் ரிசல்ட் Pn dash of -1 is equal to -1 power n minus 1 1/2 into n into n plus 1 அப்படிங்கிற ரிசல்ட். இது x equal to -1ன்னு ப்ரீவியஸ் ரிசல்ட் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குது. x பதிலா -1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 minus x ஸ்கொயர்னு இருக்கும். அந்த டேர்ம் 0 ஆயிடுது. ரிமைனிங் இது -2xன்னு இருந்திருக்கும். ஸோ அந்த டேர்ம் இந்த மாதிரி வந்திருக்கு 2x. x பதிலா -1 இருக்குது, அது +1 மாதிரி இருக்குது. ஸோ +2 into n into n plus 1. என்னோட ஆன்சர் Pn of -1 is equal to -1 power n. ஸோ என்னோட ஆன்சர் இந்த மாதிரி வருது. அப்போ Pn dash is equal to Pn dash இந்த டேர்ம் அந்த சைடு எடுத்து போகிறோம் /2 n into n plus 1/2 பதில் Pn dash of 1 அப்படிங்கிற ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். -1 மல்டிப்ளை ஆகுது, அது டிவைட் பண்ணுறோம். -1 power n minus 1 சொன்னாலும் கரெக்ட் தான், n plus 1ன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஏன்னா -1க்கு ஸ்கொயர் போட்டால் அது +1. ஸோ இது இந்த ஸ்டெப் வருது. ஸோ இந்த ஃபிஃப்த் ரிசல்ட்டை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென் the sixth result Pn
P of 2m plus 1 of 0 equal to 0. இதெல்லாமே இந்த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து நம்ம டெரைவ் பண்ணிக்கிறோம். இதுல x பதிலா 0ன்னு கொடுத்துக்கிறோம். x பதிலா 0ன்னு கொடுத்துட்டு கண்டுபிடிச்சுக்கிறாங்க. இதனுடைய சீரீஸ்ல z பவர் n கோஎஃபிஷியன்ட்டை வச்சு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணா இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிறோம். P of 2m plus 1 of 0 equal to 0. இது ஆட் நம்பரா இருந்தா ஆன்சர் இஸ் 0. ஈவன் நம்பரா இருந்தா இந்த ரிசல்ட் வரும் -1 power m 2m factorial divided by 2 power 2m into m factorial ஸ்கொயர். இதை சிம்பிளை பண்ணி போட்டோம்னா இந்த ரிசல்ட் வரும். ஏன்னா ஈவன் நம்பர்ஸ் ஒரு m ஈவன் நம்பர்ஸ் கேன்சல் ஆகுது. ஸோ 2 power m கேன்சல் ஆகிடும். ஸோ 2 power m அதில் ஆட் நம்பர்ஸ் மட்டும் இருந்திருக்கும். அப்புறம் ஒரு m ஃபேக்டோரியல் டேர்ம் கேன்சல் ஆகும். இந்த 6 and 7 தான் இந்த 8 and 9 நம்ம சொல்லிக்கிறோம். 2mக்கு பதிலாக n சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ mக்கு பதிலாக n/2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணா இந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. அடுத்து லாப்லாஸ் definite integral for Pn of x. Laplace first integral for Pn of x. When n is a positive integer, then Pn of x equal to 1 by pi integral 0 to pi x plus or minus square root of x square minus 1 whole power 1 by 2 எழுதலாம். அல்லது root of x square minus 1 சொல்லலாம். into cos pi whole power n d pi. இதில் x பதிலா cos theta போட்டா Pn of cos theta equal to 1 by pi integral 0 to pi cos theta. இது plus or minus தான். இந்த plus or minus again plus or minus. இது square root of cos squared minus 1 இருக்கும். அது I sin theta வரும். ஏன்னா 1 minus cos squared பதிலா தான் sin theta. ஒரு மைனஸ் காமன் எடுக்கிறோம். அப்போ ரூட்டுக்குள்ள மைனஸ் 1 இருக்கும். அதனால இது ஐன்னு வருது. ஸோ I into sin theta cos pi whole power n into d pi அப்படிங்கிறது இது லேப்லாஸினுடைய ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து லேப்லாஸினுடைய செகண்ட் இன்டெக்ரல்ங்கிறது when n is a positive integer Pn of x equal to 1 by pi integral 0 to pi d pi divided by x plus or minus square root of x square minus 1 into cos pi whole power n plus 1. இது லேப்லாஸ் செகண்ட் இன்டெக்ரல் நம்ம சொல்லிக்கிறோம். ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லெஜெண்டர் பாலினாமியல். இந்த ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது இன்டெக்ரல் -1 to +1ல ரெண்டு பாலினாமியல்ஸ்க்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப் தான் ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்றோம். இன்டெக்ரல் -1 to +1 Pm of x into Pn of x அப்படின்னு இருந்தா ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருந்தா என்னோட ஆன்சர் இஸ் 0. m not equal to n இருந்தா ஆன்சர் இஸ் 0. ரெண்டு சேமா இருந்துச்சுன்னா என்னோட ஆன்சர் 2 divided by 2n plus 1 அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ரெண்டு ரிசல்ட் தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எழுதுறோம். இதுல இந்த கொரோனாக்கர் டெல்டா mn அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எழுதும் போது இந்த கொரோனாக்கர் டெல்டாங்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட் del mn equal to 0 if m not equal to n, 1 if m equal to n அப்படிங்கிறதுனால 0 போடும்போது 0 வந்துடும். 1 போட்டு இதை மல்டிப்ளை பண்ணா 2 divided by 2n plus 1. அப்போ இந்த ரிசல்ட்டை இந்த மாதிரி எழுதுறோம். இதில் கொரோனாக்கர் டெல்டாங்கிற del mn அப்படிங்கிறது. இந்த ரெண்டு தான் ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டாக சொல்கிறோம். தென் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டு வெவ்வேறையாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? 0 வரும். சேமாக இருந்தால் என்ன ஆகும்? 2 divided by 2n plus 1. என்னுக்கு பதில் என்ன இருக்கு? டிகிரி 3. ஸோ என்னுக்கு பதில் 3ன்னு போட்டால் 7. இதே 4ன்னு போட்டால் என்ன ஆகுது? இது எல்லாமே ரெண்டு டேர்ம்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கணும். அப்போதான் இது ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து ரெக்கரன்ஸ் ஃபார்முலா. இந்த ரெக்கரன்ஸ் ஃபார்முலாங்கிறது Pn of x என்னுடைய ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸை வச்சுக்கிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் இந்த ரெக்கரன்ஸ் ஃபார்முலான்னு பேர். n into Pn equal to 2n minus 1 into x into Pn minus 1 minus n minus 1 into Pn minus 2. இது வந்து n கிட்டத்தட்ட equal to 2ல மட்டும்தான் இது சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதுல n minus 2 இருக்கனால n கிட்டத்தட்ட equal to 2ல மட்டும்தான் சாட்டிஸ்ஃபைடு. இதுல n பதில n plus 1 ரீப்ளேஸ் பண்ணா இந்த ரிசல்ட் வருது. இந்த ரிசல்ட் n கிட்டத்தட்ட equal to 1ல சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்றோம். இது x into Pn equal to என்னன்னு எழுதலாம்னா
இந்த டேர்ம் அந்த சைடு எடுத்துட்டு போய் சிம்பிளை பண்ணா இந்த ரிசல்ட் வரும். அடுத்த ரிசல்ட் nPn equal to x pn dash minus pn minus 1 dash அப்படிங்கிற ரிசல்ட்டை சொல்றோம். அடுத்த ரிசல்ட் 2n plus 1 into pn equal to pnனாவே pn of x தான் pn நம்ம சொல்றோம். 2n plus 1 into pn equal to pn plus 1 dash minus pn minus 1 dash அப்படிங்கிற ரிசல்ட். அடுத்து fourth n plus 1 into pn equal to pn plus 1 dash minus x into pn dash அப்படிங்கிற ரிசல்ட். இதுல n plus 1க்கு பதிலா என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணா என்ன ஆகுது? n into pn minus 1 equal to pn dash minus x into pn minus 1 dash. அல்லது இந்த ரிசல்ட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதலாம். இந்த ரிசல்ட்டை சொல்றோம். அடுத்து ரிசல்ட் 1 minus x squared into pn dash is equal to n into pn minus 1 minus x into pn. அடுத்து x squared minus 1 into pn dash is equal to n x pn minus n pn minus 1 அப்படிங்கிற ரிசல்ட்டை சொல்றோம். அடுத்து சிக்ஸ்த் ஒன் 1 minus x squared into pn dash is equal to n plus 1 into x into pn minus pn plus 1 அப்படிங்கிற ரிசல்ட் சொல்றோம். இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெரிவேஷன் வேணும்னா உங்களுக்கு ரைசிங்கானியா புக்கு இருக்கு, அந்த புக்கில் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்க. இது ரிசல்ட்டை மட்டுமே நல்லா ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. ஓரளவுக்கு ரிசல்ட்டை இதுதான் அப்படின்னு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண பாருங்க. அடுத்த ரிசல்ட்டு முன்னாடி பார்த்தது 2 டேர்ம்ஸ் வரக்கூடிய ஆர்த்தோகனல்னது, இது சிங்கிள் டேர்ம் மட்டும் இருக்கும். integral minus 1 to plus 1 pn of x into dx is equal to 0 if n equal to 0 இருந்தா, இப்போ n பதிலா 0 கொடுத்தா என்ன ஆகும்? p0 of x equal to 1 p0 of x equal to 1னா அப்போ 1 இன்டெகிரேட் பண்ணால் x minus 1 to plus 1 அப்பர் மைனஸ் லோ ஏற்படும்போது ஆன்சர் இஸ் 2. அதர்வைஸ் இந்த ஆன்சர் இஸ் 0. அதை செக் பண்ணி கூட பாருங்க. இது வெறும் எக்ஸ்ன்னு வரும். எக்ஸ் இன்டெகிரேட் பண்ண x squared by 2 அப்படின்னு போடும்போது அதனுடைய ஆன்சர் இஸ் 0. இதை வச்சுட்டு கூட நீங்கள் அந்த பாலினாமியல் வந்து லெஜெண்டர் பாலினாமியல் நாம எழுதுகிற ஈக்குவேஷன் கரெக்டாக தப்பானு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் என்ன நம்பர் வந்திருக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் டவுட் வந்துச்சுன்னா இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல் த ரூட்ஸ் ஆஃப் pn of x equal to 0 ஆர் ரியலாக இருக்கும். அதே சமயம் என்னுடைய ரூட்ஸினுடைய வேல்யூ -1 to +1 லைஸ் பிட்வீனாக இருக்கும். அடுத்து ஆல் த ரூட்ஸ் ஆஃப் pn of x ஆர் டிஸ்டிங்க்ட். லெஜெண்டர் பாலினாமியலுடைய ரூட்ஸ் எல்லாம் எப்படிப்படுதுன்னா டிஸ்டிங்க்ட்ஸ். அதனுடைய ரூட்ஸ் எப்படிப்பட்டது? ரியல். எதுக்குள்ள இருக்கும்? -1 to +1 இருக்கும். அடுத்து லெஜெண்டர் சீரீஸ் ஃபார் f of x. f of x இஸ் ஏ பாலினாமியலாக இருந்துச்சுன்னா அதனுடைய சீரீஸ் இந்த மாதிரி எழுதுறோம். if f of x is a polynomial of degree n, then f of x equal to summation r equal to 0 to n cr into pr of x. cr ங்கிறது r into r plus 1 integral -1 to +1 f of x into pr of x into dx. இதில் f of x is ஈவனாக இருந்துச்சுன்னா then only those cr with even suffix are non-zero. இப்போ ஆட் சஃபிக்ஸ் என்ன ஆகும்னா 0 வரும். இங்கே வந்து ஒன்லி தோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா தென் சிஆர் வித் ஆட் சஃபிக்ஸ் மட்டும் நான்-0வாக இருக்கும். இப்போ ஈவன் சஃபிக்ஸ் வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தென் if f of x is a polynomial of degree less than L அப்படின்னு இருந்தால் என்னுடைய இன்டெக்ரல் வேல்யூ 0. integral -1 to +1 f of x into pl of x into dx is equal to 0. அல்லது -1 to +1 x power m n of x into dx equal to 0. இது x power m, இது என்னன்னா m less than n இருந்தா என்னுடைய ஆன்சர் இஸ் 0. அடுத்து எக்ஸாம்பிள் -1 to +1 x cube into p phi of x into dx is equal to 0. இதில்
3 less than 5ங்கிறதுனால இந்த ஆன்சர் இஸ் 0. இவ்வளவுதாங்க லெஜெண்டர் பாலினாமியல்ஸ்ல வரக்கூடிய டாபிக்ஸ். இதுல உள்ள ரிசல்ட்டை நல்ல தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் 1 or 2 கொஸ்டின்ஸ் இந்த லெஜெண்டர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. பர்டிகுலரா பாலினாமியல் என்னங்கிறத பார்த்துக்கணும். ரெடிக்யூஸ் ஃபார்முலா வச்சுக்கணும். சில சின்ன சின்ன ரிசல்ட் எல்லாம் நல்ல மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி.